கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, விளைவுகள் சரியாகுவதற்கு நீண்ட காலம் ஆகும். ப. சிதம்பரம் அவர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார். என்ன விளைவுகள் என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் விவகாரம். பிரதமர் அறிவித்த உடனேயே மக்கள் எல்லோருமே நினைத்தது ஒரு 2 நாளில் அல்லது 3 நாட்களில் இது சரியாகிவிட போகிறது. அப்படிதான் எல்லாருமே நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் சொல்லவும் பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் நிலைமை சரியாகவில்லை. அதற்கு பிறகு நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னது, இவ்வளவு 86 விழுக்காடு இருக்கிறது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கான புழக்கம். இதை இந்தியா முழுவதற்கும் நம்ம கொண்டு போய் சேர்ப்பதில் பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்கள் ஆகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த பிரச்சனை தீர்வதற்கு இன்னும் நாள் பிடிக்கும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிரச்சனையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதை தாண்டிய பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஒரு பாரதூர விளைவுகளை இந்தியா சந்திக்க காத்திருக்கிறது என்ற எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார். ஆனால் வழக்கமாக இந்த பிரச்சனையை பாஜக எதிர்கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் ரொம்ப அச்சுறுத்துறாங்க. காங்கிரஸ் இதில் அரசியல் செய்கிறது என்கிற அளவுகளில் அவங்க பதில் சொல்கிறார்கள். நம்ம தொடர்ந்து இது பற்றி விவாதித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி மக்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் வந்துருமான்னு. ஆனால் அதை தாண்டி இந்திய பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அது பற்றி தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விளைவுகளை பற்றி மட்டுமே இன்றைய கேள்வி நேரம் பேச இருக்கிறது. தொடர்ந்து பயணிக்கலாம் கேள்வி நேரத்தில். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பொருளாதார நிபுணர் திரு சோமவள்ளியப்பன் அவர்கள், பொருளாதார ஆலோசகரும் கூட, அவரையும் வரவேற்கிறேன். பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், வணக்கம். தணிக்கையாளர் சத்யகுமார் அவர்கள், 3 பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துவிட்டு நம்மோடு கடலூரிலிருந்து திரு KS அழகிரி அவர்கள் காங்கிரஸிலிருந்து இணைகிறார். அவரையும் வரவேற்றுவிட்டு விவாதத்திற்குள் செல்லலாம். முதல்ல நான் திரு KS அழகிரி அவர்கள், உங்களிடமிருந்தே நான் துவங்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருக்குது, ஒரு கவலை இருக்குது, ஒரு விரக்தியெலாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதிகபட்சம் ஒரு 2 வாரத்தில் சரியாயிடும், இல்லைன்னா டிசம்பர் 31க்குள் சரியாகிவிடும், ஜனவரி 1 புதிய ஆண்டில் ஒரு புதிய இந்தியாவில் நம்ம வாழ்வோன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துதோ, மக்கள்கிட்ட ஒரு பீதியை ஏற்படுத்துதோ? இல்லை, இதில் அச்சமோ பீதியோ எதையுமே காங்கிரஸ் ஏற்படுத்தவில்லை. பொதுவாக நீங்கள் பார்த்தால் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம் இந்த 2 கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கருப்பு பண ஒழிப்பு என்பதிலேயே மாற்று கருத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மோடி அரசாங்கத்தோடு இணைந்தே செயல்படுகிறார்கள். பிரச்சனை அங்கே என்னவென்று சொன்னால், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான அவருடைய முயற்சிகள் தவறான திசையை நோக்கி போகிறதோ, சரியான திட்டமிடல் இல்லையோ, அனுபவ குறைவு இருக்கிறதோ, அல்லது அவர் இதற்காக பயன்படுத்தி இருக்கிற அந்த குழு, அந்த டீம் இன்எஃபெக்டிவ் டீமாக இருக்குமோ, அதனால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதோ என்கிற அச்சம்தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதே ஒழிய, உங்களுக்கு கூட தெரியும், ஆங்கில இலக்கியத்தில் டான் குயிக்ஸாட் ஒரு போருக்காக புறப்படுவார். ஆனால் அவர் போகிறது எப்படி இருக்கும்னா, எங்கே போகணுமோ அதுக்கு பதிலாக நேர் திசையில், எதிர் திசையில் போவார். அதே மாதிரி தான் மோடி செஞ்சிருக்கார். கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்வது மக்களால் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு யார் சிரமப்படுகிறார்கள்? ஒரு மேசனுக்கு, ஒரு விவசாய கூலிக்கு இன்றைக்கி சராசரியாக 300லேருந்து 600 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்குது. ஒரு வீட்டில் 4 பேர் பணியாற்றினால் ஒரு நாளைக்கு 2000 ரூபா அளவுக்கு அவர்கள் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க. கிராமத்திலேருந்து தினம் நகரத்தில் அந்த பணத்தை வங்கியில் போட முடியாது. அவர்கள் அதை சிறுவாட்டு பணமாக சேமித்து வைத்திருப்பார்கள். இப்போ அந்த பணத்துக்கு அவங்க எப்படி கணக்கு காட்ட முடியும்? இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே கிராமங்களில் இருக்கிறார்கள். கிராமங்களில் இருக்கிறவர்களுடைய பிரதான பிரச்சனையே இதுதான். திருமணத்திற்காக வைத்திருக்கிற பணம்,
பெண்ணுடைய சடங்குக்காக வைத்திருக்கிற பணம், படிப்புக்காக வைத்திருக்கிற பணம், இந்த பணத்துக்கெல்லாம் கணக்கு இல்லை கிராமங்களில் சாதாரண ஏழை மக்கள்கிட்ட. அவர்களால் இந்த பணத்தை கொண்டு வந்து வங்கிகளில் முதலீடு செய்ய முடியாது. அப்படி முதலீடு செய்தால் அதுக்கு காரணம் என்னென்னா, வங்கிகளில் கிராமங்களில் வங்கிகள் கிடையாது. 30 கிராமத்துக்கெல்லாம் ஒரு வங்கி இருக்குது. அவங்க தினம் வங்கிக்கு வர முடியாது. எனவே அவர்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் மோடி அரசாங்கம் அதை பற்றி யோசிக்கவில்லை? நம்ம முதல் பெரிய பிரச்சனை. நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம் திரு. இரண்டாவது, 14 லட்சம் கோடி இன்றைக்கு வந்து 85%. நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம் திரு அழகிரி. திரு ஆனந்த் அவர்கள்ட்ட, திரு அழகிரி அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து ஏதோ மத்திய அரசெல்லாம் மறைச்செல்லாம் சொல்லலை, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு குறுகிய காலம்தான், விரைந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோன்னு ஒரு நம்பிக்கை வார்த்தையை தராங்கல்ல, அந்த நம்பிக்கை ஏன் விமர்சிப்பவர்கள் இடத்துல இல்லை? சார், நான் ஒன்று சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இந்த எக்கானமியை வந்து ஒரு வீட்டில் அழகுக்கு ஒரு மீன் தொட்டியை மாதிரி நினச்சி பாருங்க, மக்களுக்கு புரியுங்களத்தான் நான் சொல்கிறேன். அதில் சில பிஸ்னஸ் செய்கிறவங்கள்லாம் மீன் குட்டிங்கள், அந்த நீந்தி போகிற மீன் குட்டிங்க மாதிரி. ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் சொன்ன கதையை தான் நான் சொல்கிறேன். அந்த மீன் கொட்டியை இன்றைக்கி இவங்க பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஆக்சிஜனுங்கிறது கேஷ். நீங்கள் பம்பை வச்சு அதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது கேஷு. இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சு இருக்குதுன்னா, ஆக்சிஜனை ஆஃப் பண்ணிட்டாங்க. முதல்ல சொன்னது 4 நாளைக்கு, இப்போ அது 10 நாளைக்கு. இப்போதைக்கு மோடி சொல்கிறது 6 வாரம். அது 6 வாரம் ஆகாது, 7 மாதம் ஆகுங்கிறத நான் அப்புறமா வரேன். ஆக்சிஜனை கட் பண்ணிட்டாங்க. ஆக்சிஜனை கட் பண்ணி அந்த மீன்குட்டியை வெளில எடுத்து ஃபிஷ் சூப்பாக பண்ணி சாப்பிட்டாங்க. ஆனால் சூப்பில் இருக்கிற மீனை தூக்கி நீங்கள் அக்வேரியத்துக்குள்ளே போட முடியாது. அக்வேரியத்தில் இருக்கிற மீன்குட்டியை தூக்கி நீங்கள் சூப் வைக்கலாம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, சிறு வணிகர்கள், தினக்கூலி போகிறவங்கள்லாம் இந்த 8 மாதத்தில் நிறைய பேர், நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் செத்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போனதுனால வேறு யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். செத்து போனவங்க ஒரு 50 நாட்கள் அவங்க காலக்கெடு முடியாது. 50 நாட்கள்ல அவங்க இருந்துட முடியாது சார். தினம் தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி நான் பேப்பரில் வந்து தான் சொல்கிறேன். அன்னன்னைக்கு கூலி வாங்குறவன் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறான். ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து 60 நாள் இருக்கணும் நாட்டுக்காக அப்படிங்கிறது கரெக்டுனா இருக்கலாம். 60 நாள் வேலை இல்லாமல், கல்யாணம் வீட்டில் நடக்காமல், அவன் பிஸ்னஸை இழுத்து மூடி கடன் வாங்கியிருப்பான். இப்போ நகைக்கடன்னாலாம் கட்ட முடியல. எந்த கடனையும் பெரிய கம்பெனிலாம் நோட்டு வாங்குறது இல்லை. நோட்டு வாங்க என் பணத்தை நான் பேங்க்கில் போட்டு பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கிறோம் பேங்க் முன்னாடி. நான் வந்து இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் கட்டிட்டு என் கடன் டியூ ஆகிடுச்சு, என்னால் கேஷாக எடுத்து கட்ட முடியல. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோ இல்லை வட்டி கடையிலையோ. என் தங்கம் ஏலத்துக்கு போயிடுச்சு. 60 நாள் கழிச்சு இந்த சர்க்கார் இந்த தங்கத்தை வாங்கி கொடுக்குமா? எனக்கு பரம்பரையாக இருந்த நகையை நான் அடகு கடையில் வச்சுருக்கிறேன். அதை நான் கட்டலைன்னா அவன் ஏலம் விட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்னா என் பணம் இருக்குது, நான் கொண்டு போய் பேங்க்கில் கட்டிட்டேன். என்னால் இப்போ எடுக்க முடியாது. 30ஆம் தேதியெலாம் எடுக்க முடியாது. இப்போ 86% நோட்டு நீங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அழகாக எழுதியிருக்காரு. இன்றைக்கி 7 மாதம் ஆகும்னு சொல்கிறாரு. அதை விடுங்க, சிதம்பரம் சொன்னார், அவர் அரசியல்வாதி. இன்னொருத்தர் இருக்கிறாரு, கேசி சக்கரவர்த்தின்னு ஒரு டெப்டி கவர்னர், நேற்று அழகாக எழுதியிருக்கிறாரு 4 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அடித்த ரிசர்வ் வங்கி சொல்லுகிறது போதியான இருங்க ஒரே விஷயம், போதுமான பண அளவு இருப்பு இருக்கு, யாரும் பீதி அடைய வேண்டாம் சார். நான் இப்போ பேங்க்குக்கு போகிறேன், 2000 ரூபா தானே தராரு மேனேஜரு. என் பணம் என் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஒரு நாளைக்கு 4500 போன வாரம் வரைக்கும் சொன்னாங்க. நேற்று வந்து 2000 ரூபான்னு ஆக்கிட்டார். என் மேனேஜர் சொல்கிறாரு, நான் வந்து என்னோடய கலையில் நடந்ததை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, என்கிட்ட 4 லட்ச ரூபா தான் இருக்குப்பா, 3 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ரிசர்வ் பேங்க் வராதுன்னு சொல்லிட்டாங்க. பணம் இருந்தால் ரிசர்வ் பேங்க்கில் கொடுத்துட வேண்டி தானே. இதே ரிசர்வ் பேங்க்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் என்ன சொல்லியிருக்காங்க, என்னைக்கு பணம் வரும்னு எங்களுக்கு தெரியாது, 500 ரூபா நோட்டு என்னைக்கு வரும். ஆனால் அந்த சீக்கிரசி சொல்ல முடியாது சார், என்னைக்கு வரும்னு சொல்லி. அப்போ என் பணத்தை வாங்கிட்டு சார், நான் திரும்பி என்ன சொல்கிறேன், என் பணத்தை நீ வாங்குறச்ச சீக்கிரசி கிடையாது, நான் கொண்டு வந்து கொட்டிடணும். என் பணத்தை தோராயமாக என்னைக்கு கொடுப்பேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இருங்க, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். HDFC இதில் சமுதாய வலையில் நிறைய ஃபோட்டோ ஓடிட்டு இருக்குது. இந்த புது நோட்டு அடித்ததில் பாதி ஒரு சைடு பிரிண்ட் அடித்து ஒரு சைடு பிரிண்ட் அடிக்காமல் நோட்டுகள் சமூக வலைதள கருத்துக்களை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இல்லை, அது சமூக வலைதளங்களே ஒரு கருத்து வருகிறது, இந்த முடிவை வந்து மறுபரிசீலனை செய்வதாக அறிவிச்சிட்டாருன்னு ஒரு கருத்து வந்துச்சு. நான் சொல்ல, நான் இப்போ என்ன இருங்க, ஆனால் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில நோட்டுகளே சரியாக வரல. பாம்பேயில் 500 ரூபா நோட்டே சரியாக பிரிண்டிங் ஆகாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு வருது. அது உண்மையாக இருந்தால் அப்போ இந்த 7 மாதங்கிறது 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகும். சோமவழியப்பன் அவர்களிடம்
எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் திரும்ப அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த பிரச்சனையை பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம எமோஷன்ஸை பேசியாச்சு, கியூவில் நிற்கிறத பற்றி பேசியாச்சு, கால்வலியை பற்றி பேசியாச்சு, இன்னும் சொல்ல போனால் சிலர் அதுக்கு நிவாரண மூட்டு வலி மருந்தை பற்றி கூடலாம் பேசிட்டாங்க. என் கேள்வி, திரு சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க இவங்க பீதி அடையாதீங்கன்னு 50 நாள் தராங்க. ஆனால் சிதம்பரம் சொல்றார் அந்த 86 விழுக்காடு அந்த சதவீதம் புழக்கத்தில் உள்ள நோட்டை அச்சடிக்கிறதுக்கே 7 மாதம் ஆகுன்றாரு. 7 மாதம் கியூவை நினைச்சே பார்க்க முடியல திரு சோமாவளி. அவங்க வந்து 7 மாதம் சொல்கிறது ஆசிஸ் வேரிஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைப்படி நேற்று இருந்த சூழ்நிலையை அப்படியே மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றால் 7 மாதங்கள் ஆகலாம், அது ஒத்துக்கலாம். இப்போ முதல்ல இருந்த மாதிரியே 500 ரூபா நோட்டு, முதல்ல இருந்த மாதிரியே 1000 ரூபா நோட்டு அதே அளவில் அச்சடிக்க வேண்டிய தேவை இருந்து அதே அளவுக்கு புழக்கத்தில் விட வேண்டும் என்றால் 7 மாதம் என்பது சரியாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக அடித்தா நம்மளால் மார்ச் 16 வரைக்கும் 200 கோடி நோட்டுகள் தான் அடிக்கலாம். மொத்தம் அடிக்க வேண்டிய நோட்டுகள் வந்து 1600 கோடி 500 ரூபா நோட்டு மட்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இது ஏன் 7 மாதம் ஆகாது என்பது எனக்கு தோன்றுகிற சில சிந்தனைகளை நான் பகிர்ந்துக்கிறேன். அவங்க சொல்கிறது அப்படியே செய்தால் அப்படியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் புழங்கி கொண்டிருந்தது என்றால் 16 லட்சம் கோடியும் தினசரி யார் மக்கள் கையிலையாவது போய் மாறிக்கொண்டே இருக்கவில்லை. இப்போ அரசு இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்ததற்காக அடிப்படையான காரணம் வந்து நிறைய பணம் பதுங்கி இருக்கிறது. அப்போது ஒரு 3, 4, 5 லட்சம் கோடி ரூபாய் பதுங்கி இருந்தால் அந்த 3, 4, 5 லட்சம் கோடிகளை அடிக்க தேவையில்லை. அப்போது 1/3 ஆஃப் டோட்டல் ரெக்யர்மெண்ட் போயிடுது. அப்போ 7 மாதம் என்பது 2.5 மாதமாக மாறிடுது இல்லைங்களா? 16 லட்சமும் அடித்தா தான் நமக்கு வந்து 7 மாதம் வேண்டும், சரி. ஆனால் 16 லட்சம் அடிக்க தேவையில்லை என்கிற பட்சத்தில் அது மாறிவிடும். அதே போல் 1000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே அடித்தால் 7 மாதம். இப்போ 1000க்கு பதிலாக 2000 அடிச்சிட்டோம்ல, அப்போது அதில் ஒரு பகுதி பாதியாக குறைந்து விடுகிறது. அது எவ்வளோ அடிக்கிறோமோ அதுலேருந்து குறைஞ்சிரும். அதற்கு பிறகு அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. நீங்களே சொன்னீங்க, எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கம் தூங்கி கொண்டு இருக்காது. அரசாங்கம் வேறு எதுக்கு இல்லைன்னாலும் மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து ஓட்டுக்களை இழக்காமல் இருப்பதற்காகவாது செய்வாங்கல்ல குறைஞ்சபட்சம். அப்படி செய்கிற பொழுது இன்னும் அவங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி வேறு இதுவரைக்கும் 4 அச்சந்திரத்தில் தான் அடிக்கிறாங்கன்னா இன்னும் 4 எந்திரங்களை முதல்ல தான் கொண்டாட முடியாது. கொண்டு வந்தால் இறக்குமதி செய்தால் அதை நுகர்ந்து விடுவார்கள், உஷாராயிடுவாங்க, மறைச்சிடுவாங்க. இப்போ அந்த தேவையில்லை. இப்போ நீங்கள் எந்திரங்கள் கொண்டு வரலாம், கூடுதலாக அடிக்கலாம், கூடுதலாக கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால the worst estimate 7 months. But it can be improved down to lower. நான் உங்களிடம் வருவதற்கு முன்பாக திரு அழகிரி அவர்களிடம் தான் நான் மீண்டும் இதை விவாதமாக மாற்றுவதற்காக நான் முதல்ல அந்த கேள்வியை கேட்டேன். நீங்க பீதியை ஏற்படுத்துறீங்களோ அச்சத்தை ஏற்படுத்துறீங்களோன்னு. சிதம்பரம் அவர்கள் ஒரு தேர்ந்த பொருளாதார நிபுணர் 7 மாதங்கள்ன்றார். ஆனால் திரு சோமவள்ளியப்பன் சொல்வது அந்த 2.5 மாதங்கள் கிட்டத்தட்ட அரசு சொன்ன 50 நாட்களுக்கு தானே வருது. நீங்க 7 மாசம்னு சொல்ற ஒரு பீதி இங்க அரசியல் தானே இருக்கு திரு அழகிரி. இதில் அரசியல் இல்லைங்க. ஒரு அரசாங்கம் திட்டம் போட்டால் அந்த திட்டம் மக்களிடம் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும், பொதுமக்களிடம், சாதாரண மக்களிடம். இந்திரா காந்தி வங்கிகளை தேசியமயமாக்கினார். இந்தியாவில் இருக்கிற 14 நபர்களை தவிர 100 கோடி மக்கள் அதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார்கள், வீதிகளிலே இறங்கி அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அது திட்டம். இன்றைக்கி இவர்கள் ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க. இன்னும் 500 ரூபா நோட்டே அடிக்கலை, 1000 ரூபா நோட்டே அடிக்கலை. அவங்க 7 மாதத்தில் அடிப்பாங்களா 2.5 மாதத்தில் அடிப்பாங்களாங்கிறது வேற விஷயம். நீங்கள் வந்து 2000 ரூபா நோட்டை வாங்கிட்டு என்ன செய்ய முடியும்? நானும் திரு வள்ளியப்பன் அவர்களும் வேண்டுமானால் அந்த 2000 ரூபா நோட்டை பார்த்து அழகுபடுத்தலாம். ஒரு சாதாரண தொழிலாளி கையில் நீங்கள் 2000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா அவர் அந்த 2000 ரூபாய்க்கு சில்லறைக்கு எங்கே போகிறது? இதெல்லாம் நடைமுறைகள். ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல, பஸ்ஸில் கொடுத்து டிக்கெட் வாங்க முடியல, பள்ளிக்கூடத்தில் கொண்டு அந்த பணத்தை கட்ட முடியல, துணி கடையில் கொண்டு போய் துணி வாங்க முடியல. இதெல்லாம் எமோஷனல் கிடையாது, ப்ராக்டிக்கல். நீங்கள் 2000 ரூபா நோட்டு எதுக்காக அடிச்சிங்கிற உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நமக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் இதை குழப்பிட்டாங்களோ, எந்த அனுபவமும் இல்லாதவர்கள் இதை வந்து மழுங்கடித்து விட்டார்கள். மக்களுக்கு இந்த சிரமம் வந்திருக்க கூடாது. சரி, நம்ம இன்னும் 100 ரூபா நோட்டை அதிகமாக அடிச்சிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நோட்டை நீங்கள் அதிகமாக அடிச்சிங்கன்னா அதை யாரும் ஸ்மெல் பண்ண மாட்டாங்க, அதனால் எதுவும் லீக் ஆகிடாது.
பணம் செல்லாது என்று சொன்ன பிறகு நீங்கள் சொல்ல போகிற 10 மாதமாக யோசிச்சோங்கிறார் மோடி. 10 மாதமாக எதை பற்றி யோசிச்சிங்க? 10 மாதம் யோசிச்சிருந்தா ஏன் மக்கள் மைல் கணக்கில் க்யூவில் நிற்கிறாங்க? மக்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? பிரச்சனை இல்லாமல் செய்யறது தாங்க அரசாங்கம். திரு சத்யகுமார், மோடி தனி மனிதர் அல்ல. மோடிங்கிறவர் வேணா தனி மனிதராக இருக்கலாம், ஆனால் ஒரு பிரதம மந்திரி தனி மனிதர் இல்ல. ஒரு எஃபிஷியன்ட் டீம் அவரை சுற்றி இருக்கு. சரி, அவ்வளவு திறமையான ஆட்கள் இருக்கிற ஒரு நிர்வாகத்தில் இந்த குளறுபடி வருதுன்னு சொன்னா எதையுமே யோசிக்கல. மை வைக்க போறோம்னார் சக்திகாந்த் தாஸ். நம்ம அதை பற்றிய தொடர்ந்து பேசுவோம் திரு அழகிரி. நான் விடுகிறேன். திரு சத்யகுமார், உங்களிடம் நான் விளைவை பற்றி மட்டுமே பேச போகிறேன். ஆனால் சிதம்பரம் அவர்கள் ஒரு அலாமிங்க தரார். இந்த பிரச்சனை இதெல்லாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்திய பொருளாதாரத்தையோ இந்திய சமூகத்தையோ சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு தேன்கூட்டில் நீங்கள் கை வச்சிட்டீங்க, இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத த இம்பேக்ட் ஆன் இந்த மதிப்பு குறைத்ததை பற்றி நிறைய இதழ்களும் எழுத தொடங்கிட்டாங்க. இதை நீங்கள் மறுக்க முடியுமா? நான் இன்னும் திரும்ப நேயர்களுக்கு புரியறதுக்காக ஒரு தேன்கூட்டில் கை வைத்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட வியூஸும் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு வியூஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அருமையான திட்டங்களை கொண்டு வந்தார். முதல்ல 1997 பார்த்தீங்கன்னா VDSA ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்து அதில் 33,000 கோடிகளை வாங்கி இன்னைக்கு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 88,000 கோடி. சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் அதாவது ஜனவரி 2014 அப்போ கவர்னர் ரகுராம் ராஜர் இருந்தார். அவரும் ரகுராம் ராஜரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அதாவது 2005க்கு முன்னாடி இஷ்யூ பண்ண 500 ரூபீஸ் நோட்ஸ் ஹை வேல்யூ டினாமினேஷன்ஸையும் ஃபேஸ் அவுட் பண்ணுறதா பிளான் பண்ணாங்க. ஸோ அப்படின்னும் போது கொள்கை ரீதியாக, அதாவது அப்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பேசும்பொழுது இப்போ 8ஆம் தேதி அறிவிக்கும் பொழுது நம்ம மறந்துடக்கூடாது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறப்ப நான் மீண்டும் உங்களுக்கு விளைவை பற்றி மட்டுமே, ஏன்னா நேயர்களுக்கு இன்னும் புதிய கருத்துக்கள் போகணுன்றதுக்காக சிதம்பரம் அவர்கள் ரொம்ப எளிமையாக இதை பற்றி இந்த மோடியின் நடவடிக்கை ஒரு பேட் ஐடியா, அண்டர் ப்ரிப்பேர், எக்ஸிகியூஷன் வாஸ் டெரிபிள் அப்படின்னு தான் சொல்லிட்டார். இதுக்குள்ள இருந்து நீங்க பேசுங்க. அப்படி இருக்கிறதா இந்த நடவடிக்கை? அவ்வளவுதான் என் கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது எதுக்கு கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டிக்காக கவுண்டர்ஃபிட் நோட்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஃபாலோ அப் ஆக்ஷன் பண்ணி கருப்பு பணத்தை ஒழிப்பதுக்காக. இப்போ 8ஆம் தேதி டிமானிட்டைஸ் பண்ணதை வச்சு இன்வாலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் டெண்டர் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேங்க்ல. அதை வச்சுட்டு நம்ம இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்க போறாங்க? இப்போ பாத்தீங்கன்னா அதனால தான் பிரதம மந்திரி கோவா மீட்டிங்ல சரி, இன்னைக்கு அட்ரஸ் பண்ண மீட்டிங்லயும் சரி கிளியரா சொல்லியிருக்காரு, டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய மக்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுக்க போறான்னு சொல்லியிருக்காரு. கோவா மீட்டிங்ல கிளியரா சொல்லியிருக்காரு, பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்க்காக ஆக்ஷன்ஸ் எடுக்க போறான்னு சொல்லி. ஸோ இது ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் இல்லாம இது சக்சஸ் ஆகாது. எனி எக்கனாமிக் பாலிசி அரௌண்ட் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா இந்தியாவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வளர்ந்த நாடுகளோடையோ வளரும் நாடுகளோடய நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட நாட்டோடைய பாப்புலேஷன் 125 கோடி, அதில் 60% யூத் பாப்புலேஷன். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கரெக்டான அப்ராப்ரியேட் டைமில் இது நடந்திருக்கு. ஆனால் இது மட்டும் செய்தால் பத்தாது. ரைட், இந்த ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக பினாமி டிரான்சாக்ஷன். ஆனந்த் அவர்கள்ட்ட நம்ம கேஸ்கேடிங் எஃபெக்டை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி பல திட்டங்கள் கீழே விழப்போகுது இந்த நடவடிக்கையின். ஆனால் இந்த தணிக்கையாளரினுடைய பார்வையில் ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்க போகுது. நீங்கள் கேஸ்கேடிங் எஃபெக்டை பேசுகிறீங்க, மோடி இதை மட்டும் செஞ்சு விட்டுற போகிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. பிளாக் மணினா என்ன? டேக்ஸ் கட்டப்படாத பணம். இவங்க சொல்கிறது என்ன? அரசியல்வாதிகிட்ட கோடிக்கணக்காக இருக்குது. அதுதான் அன்னன்று இருக்கிற ப்ரொஃபஷனல் நம்பர் இருக்கிற ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், எனி தனி ப்ரொஃபஷனல் இருக்கட்டும், எல்லாருமே கேஷ் பேமெண்ட் தான் வாங்குறாங்க. யாரும் செக்காக வாங்குறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்களோ, இல்லை வக்கீல்கிட்ட போகிறீங்களோ, இல்லை ஆர்கிடெக்டை போகிறீங்களோ, இல்லை ஒரு ஆடிட்டர்கிட்ட போகிறீங்களோ, முக்கால்வாசி பேர் கேஷ் பேமெண்ட் தான் வாங்கிக்கிறாங்க. அதை ஏதாவது தடை பண்ணியிருக்காங்களா? இல்லை. இவங்க சும்மா ஏதாவது நான் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் அதெல்லாம் ஸ்லோகன். இன்றைக்கி பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்கு மைக்ரோ லெவலில் இவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா ஒன்றும் எடுக்கலை, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர் சொன்னார் நாங்கள் ஃபேக் நோட்டை ஒழிச்சிட்டோன்னு.
பேப்பரில் நீங்கள் படிச்சீங்கன்னா டாஸ்மாக் பாரில் இது அழகாக ஜெராக்ஸ் எடுத்து நம்பி ஒருத்தன் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டார் சார். அதை நம்ம பேச முடியுமா? அது ஃபேக் தானே சார், ஃபேக் கரன்சி இருங்க சார், ஃபேக் கரன்சி தானே சார் அது வரும் என்பதை இல்ல சார் இருங்க சார். திரு ஆனந்த் அவர்கள், நீங்க எல்லாருமே பொருளாதார நிபுணர்கள். ஆமா, ஃபேக் கரன்சி பாசிபிள் தான் சொல்ல வரேன். நீங்க எனக்கு பேசவே விட இருங்க. இல்ல அது பாசிபிள்ன்றத ஆர்பிஐ ஒண்ணு அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆர்பிஐயும் இல்ல சார், நான் ஆர்பிஐ பத்தி பேசுறேன் சார். நான் கொஞ்சம் இருங்க சார், நான் பேசவே விட மாட்டேங்கிறீங்க. இல்ல இருங்க சார், நான் சொல்றேன் சார், பொறுமையா கேளுங்க சார். அருண் ஜெய்ட்லி ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியில் என்ன சொன்னாருங்கிறத தான் நான் கோட் பண்றேன். பாகிஸ்தான்ல இந்த நோட் அடிக்கிறாங்க, யார் எங்களுக்கு பேப்பர் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கே போய் பேப்பர் வாங்கி நோட்டுகளை எடுத்து பஞ்சாப்லேயும் காஷ்மீர்லேயும் விடுறாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அருண் ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்கார். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பஞ்சாபில் ஆல்ரெடி நான் டாஸ்மாக் மட்டும் சொல்ல, பஞ்சாபில் 2000 ரூபா நோட்டு ஃபேக் நோட்டு 20-30 பிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் மக்களே நிறைய பேர் 2000 நோட்டை பார்க்கல. அதுக்குள்ளேயே பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப்லேருந்து 2000 ரூபா நோட்டு வந்து விட்டது. அதனால் இதில் வந்து பர்ஃபெக்ட் நோட்டு. முதல்ல இவங்க நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சேட்டலைட்டால் பார்ப்போம், இதில் சிப்பு வச்சுருக்கோம், RIFD டேக் வச்சுருக்கோம், அப்படி இதெல்லாம் பொறுப்பில் இருக்கிற பிஜேபி நிர்வாகிகளே சொன்னதை தான் நான் கேட்குறேன். இல்ல பொறுப்புல நம்ம அத அவங்க பேச்செல்லாம் நம்ம இருங்க சார், நான் சொல்றேன் இதெல்லாம் கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை, அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லேன், தண்ணியில் வச்சா கலர் போகுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு பதிலாக அந்த நீதிபதி நீதிபதி கேட்டது உங்களை யாருங்க தண்ணியில் போட சொன்னதுன்ற கேள்வி சார். மழையில் எடுத்துட்டு நான் கேட்குறேன் சார், ஒரு சாதாரண லேபர் இருப்பான், கொட்டுற மழை சம்பளத்தை வாங்கிட்டு போவான், கொட்டுற மழையில் பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு 2000 ரூபா நோட்டு அடித்தது போயிடும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் போட்டு சொருகி வச்சுப்பாரு. சரி, நம்ம இல்லை, நான் என்ன கேட்குறேன், நான் போகிறேன் சார், ஒரு சாதாரண விவசாயி கூட்டத்துக்கு போகிறாரு, அவரை கையில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, கொட்டுற மழையில் போயிடுச்சுன்னா அவர் ப்ராப்ளம். கவர்மெண்ட் அவர் பிளாஸ்டிக் கவர் வச்சு இந்த 2000 ரூபா நோட்டு தண்ணீரை படாமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை எல்லாத்தையும் பிளாஸ்டிக். இப்போ திரு ஆனந்த் இருங்க, நான் வரேன். இருங்க ஆனந்த், என் கேள்விக்காக நம்ம அதை தாண்டி பேசுவோம். அதை தாண்டி அடுத்த பாயிண்ட பேசணும். இல்ல அதுக்குள்ளே என் குறுக்கு கேள்வி இருக்குல்ல, நேயர்களுக்கு அந்த கேள்வி இருக்கும்ல, அதை நெறியாளர் கேட்கணும்ல. கேளுங்க. ஒரு RBI செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏதோ மோடி டிசைன் பண்ணாத. இல்ல நான் சொல்றதை கேளுங்க. கவுண்டர் ஃபீட்டிங் அப்படின்றது அதெல்லாம் பாசிபிள் இல்ல, டாலர்ல தான் மோஸ்ட் கவுண்டர் ஃபீட்டிங் நடந்ததுன்றதெல்லாம் எல்லாமே பேசியாச்சு. இதெல்லாம் நான் என் கேள்வி, ஒவ்வொரு ஆக்ஷனா மோடி அடுத்தடுத்து வெயிட் பண்ண மாட்டீங்களே? கொஞ்சம் இருங்க சார், டிசம்பர் 31க்குள்ள வெயிட் பண்ண மாட்டீங்களே? இருங்க சார், நான் இன்னைக்கு டிசம்பர் 31 வரைக்கும் இப்போ விவசாயி இது போட்டிருப்பா, அரிசி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, மழையும் ஃபெயிலியர் தமிழ்நாட்டில், கையில் காசும் இல்லை, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல வாங்க முடியாது, ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே அவனுக்கு 3 லட்ச ரூபா நஷ்டம் ஆகிடும் அறுவடை பண்ணுறச்ச. அது வரைக்கும் காத்துட்டு இருந்து அவன் பட்னியாக இருப்பாரா? அப்போ அந்த 3 லட்ச ரூபா கடனை யார் அடைப்பாங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். அதைத்தான் நான் கேட்குறேன். அது இல்ல நான் சொல்வதில்லை, ஒரு நேரத்திற்குள்ள பேசுவோம். திரு சோமவள்ளியப்பன், ஏன்னா மக்களுக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கு, அதை விளக்குறதுக்கு தான் 4 வகை கருத்துக்களையும் சங்கமிக்க விட்டுறோம். அதுல திரு சிதம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான கருத்து, இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்ல நம்ம ஏதோ ரூபா நோட்டு கையில வரல போகலன்னு பேசுறோம். அவர் சொல்றார், தினம்தோறும் 13 கோடி மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க. கார்பெண்டர்லேருந்து, பால் போடுறவங்கலேருந்து, பெரிய ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களே, இந்த 13 பேரினுடைய மக்கள் மனித சக்தியும் வீணாக போகுது இல்லை, இதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறார். அதை நம்ம மறுக்க முடியுமா? இல்லை, அவங்க சிதம்பரம் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், உலகமே அவர் ஒப்புக்கொள்கிறது. அவர் சொன்ன கருத்துக்கள் அந்த 7 மாதம் கூட சரிதான். நான் சொல்லுகிற கருத்து இன்றைக்கு இப்படியே இருந்தால் இது 7 மாதம், ஆனால் அதை மாற்றுவதற்கு அரசாங்கம் முயலும். அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் என்பது கூட அதை பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம். அவருடைய கணக்கு சரிதான். அதுபோல் இது அவர் சொல்லுவதும் சரிதான். நானும் பல இடங்களில் பார்க்குறேன், வெளி மாநிலங்களுக்கும் போயிருந்தேன் அந்த சமயத்தில். அப்போ எல்லாம் பார்த்தோம், மக்கள் கடுமையாக சிரமத்துக்குள்ளாகிறார்கள். நிறைய பேர் திரு ஆனந்த் அவர்கள் சொல்வது போல் அவருடைய வாழ்வாதாரத்தை இந்த குறிப்பிட்ட காலத்தில் இழந்துடுற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் நியாயப்படுத்த முடியாது. சிரமப்படுகிறவர்களுக்கு சிரமம் தான். ஆனால் அரசுக்கு இதை விட ஒரு பெரிய தேவை இருக்கிறது, ஒரு நெடுங்கால அவசியம் ஒன்று இருக்கிறது. அப்படிங்கிற பொழுது ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முடிவினாலும் பலரும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடுகிறது. அதற்காக இது நியாயம் என்று சொல்லலை, இப்போ இருக்கிற இந்த சிரமம் இருக்கிறது. அதனால் அரசாங்கம் இது போர்க்கால நடவடிக்கை போல் முன்னாடி நம்ம சொல்லலாம், 8 மணிக்கு அறிவித்து அது ரகசியமாக வைத்திருந்த காரணத்தினால தான் பலரும் பதுக்கி கொள்ளாமல் இருக்க முடிகிறது என்பது வரைக்கும் அது ரகசியம்.
இப்போ வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிருக்கிற மாதிரி இன்னும் பல குழுக்களை பல நிபுணர்களை உள்ளே இணைச்சிக்கிட்டு இன்னும் பல்வேறு வேலைகளை செய்து இதை எவ்வளவு சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமான இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இது தவிர இன்னும் பல்வேறு விஷயங்களை யோசிக்கலாம். இவங்க எப்படி கிராமங்களுக்கு மொபைல் இது வேன்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்களோ அல்லது வேறு நபர்கள் மூலமாக பணத்தை கொடுக்குறோம். இப்போ இவர்களுக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு இருக்கிற ஒரு சிக்கல் நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சாதாரண மக்கள் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு பணத்தை அதிகமாக கருப்பு பணத்தை வைத்திருக்கிறவர்கள் யாரை நோக்கி இந்த அம்பு வீசப்படுகிறதோ அவர்கள் இவர்களை கேடயமாக வைத்துக்கொண்டு தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அரசாங்கம் அதனுடைய ஒரு யோசனையிலேயே இந்த சாதாரண மக்களுடைய சிரமத்தை வெகு சீக்கிரம் போக்கணும். அதற்கு செலவானால் கூட பரவாயில்லை, கொஞ்சம் பணத்தை விட்டு கொடுத்தால் கூட பரவாயில்லை என்று ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஏனென்றால் என் வாழ்க்கை எனக்கு, நீங்கள் நாடு இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கும், 50 வருஷம்லாம் சரி, எனக்கு இன்றைக்கு வாழ்க்கை என்ன ரொம்ப சாதாரண மனிதர்களுடைய சிரமத்தையும் அரசாங்கம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம், ஏன்னா முதல் சுற்று நான் முடிக்க போகிறதுனால அண்டர் ப்ரிப்பேர்ட் எக்ஸிக்யூஷன் வாஸ் டெரிபிள்னு திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னதும் திரு அழகிரி அவர்கள் திரு ஆனந்த் அவர்கள் சொல்கிறதுலலாம் பெரிய வித்தியாசம் இல்லை. இது எந்த அளவுக்கு இழப்பை ஏற்படுத்த போகும் அப்படின்ற இடம் தான். நீங்கள் திட்டமிடாமல் ஒரு அரசியல் முடிவை எடுத்துட்டீங்க. நீங்கள் மக்கள் மட்டும் வீதியில் நிற்கலை, இந்திய பொருளாதாரம், உழைப்பு, வேலையின்மை பலதும் இன்னைக்கு கியூல நிக்குதுன்றதை நீங்க எப்படி மறுக்க முடியும்? இப்போ இதுக்கு வந்து இல்ல, இப்ப நான் இப்படி வரேன், இதெல்லாம் இழந்து நம்ம எதை பெற போகிறோம்? இப்போ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஸ்டிமேட் படி, எஸ்பிஐயோட எஸ்டிமேட் படி கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கு பேங்கிங் சேனல்ல. ஃபிராக்ஷன் ரிசர்வ் அப்படி அதோடைய மல்டிப்ளை பண்ணும்போது வங்கியில 4 லட்சம் கோடி வந்தா வங்கி இயங்கிறத பார்த்து எவ்வளோ மல்டிப்ளை ஆகும்னா அது வந்து 16 லட்சம் கோடியாக மல்டிப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன், அதை எப்படி 14 லட்சம், அந்த 4 லட்சம் கோடி எப்படி 14 லட்சம் ஆகும்னா அந்த 4 லட்சம் கோடி பேங்க்கில் வச்சிருக்காங்க இல்லையா, அது சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. அந்த 4 லட்சம் கோடி இப்போதைக்கு வந்திருக்கு, இது வந்து 10 லட்சம் கோடி வரும்ன்றது எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 10 லட்சம் கோடி 4 டைம் வந்து பேங்க்கில் வந்து அது ரெவன்யூ கொடுக்கும், 40 லட்சம் கோடியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி மாறும்னா, இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு, வியாபாரம் ஒரு குறு சிறு தொழில் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட அதிக வட்டி கொடுத்து காலையில் ஒரு 1000 வாங்கிட்டு சாயங்காலம் 950 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆக்சஸ் இல்லை. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைச்சிருக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஷார்ட் டேர்மில் பெயின். அது வந்து பெயினுங்கிறது எப்படின்னா அதாவது பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காருன்னா டிசம்பர் 30 வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. அப்படின்னும் போது இந்த உள்ள வந்திருக்க பணத்தை வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்ன மாதிரியான ஐடியாஸ் வரும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வந்து முத்ரா பேங்க் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அதில் 23,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் ஜனவரி மாதம் 2016 அப்போ 73,000 கோடி டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதில் 3 ஸ்கீம் இருக்கு, சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த முத்ரா பேங்க்குக்கு வந்து ரீஃபினான்ஸ் பண்ணி சீப் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் அல்லாமல் பிளாக் மணி, அதாவது கருப்பு பணம் ஆகப்பட்டது வந்து வெறும் கரன்சியில் மட்டும் கிடையாது. கருப்பு பணம் ஆகப்பட்டது வந்து உங்களுக்கு லேண்டாகவும் மற்ற ஜுவல்லரியாகவும் இருக்கு. அப்படின்னும் போது இதை வந்து கண்டுபிடிப்பதற்கு டிஜிட்டலைசேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. பிரதம மந்திரி வாய்ப்புகளும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நரேட்டிவ்ல சொன்னாரு 70 லட்சம் கோடி நான் கொண்டு வருவேன், 15 லட்சம் கோடி 15 லட்சம் எல்லா மக்களும் கொடுப்பேன்னு சொன்னாரு. பிளாக் மணி ஆக்ட் பாஸ் பண்ணாரு, விடிஎஸ் ஸ்கீம் ரன் பண்ணியிருக்காரு, அதாவது ஐடிஎஸ் இன்க்ளூம் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் ரன் பண்ணாரு, வாய்ப்புகள் கொடுத்தாரு. அப்பயும் சொன்னார் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்திருக்காரு. இப்போ கோவா மீட்டிங்ல சொல்லிட்டாரு பினாமி டிரான்சாக்ஷன் கொண்டு வருவேன், அதுக்கான வழிமுறைகள் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன நடக்கும்னா எல்லாமே கணக்குல வரும். கணக்குல வந்தாதான் நாட்டை நடத்த முடியும். இப்போ நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, ஒரு குடும்பம் நடத்துறீங்கன்னா கூட உங்க கணக்கு வழக்கு இல்லாம குடும்பம் நடத்த முடியாது. அதே மாதிரி நாட்டை நடத்த முடியாது. கணக்குல வர பணத்தை கொண்டு வராரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நான் மீண்டும் அந்த இடம் தான் நம்ம பேசுவது வந்து திரு சிதம்பரம் அவர்கள் இந்த எமோஷனலான ஒரு விஷயங்கள், கியூல நிற்கிறது, ஒரு அன்றாட தேவைகளுக்கான பிரச்சனையை தாண்டி இந்திய பொருளாதாரத்தை கணிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பொருளாதார ஆய்வறிக்கைகள்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னவாக போகிறது. சிதம்பரம் அவர்கள் பேசுவது செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் மட்டும் இல்லை, தேர்ட் ஆர்டர் எஃபெக்ட் அளவுக்கு பேசுகிறார். இது பெரிய அளவுகளில் விளைவுகளை ஏற்படுத்தத்தான் போகுதுன்னு. ஆனால் பாஜக தரப்பில் சொல்வது வந்து இந்த குறுகிய காலத்தில் உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் படைக்க போக நீண்ட காலத்தில் ஒரு பலனை தரப்போகிறது. பலனா பாதிப்பா? பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்கிற விவகாரத்தில் திரு ப. சிதம்பரம் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி,
அரசியல் ரீதியாக கட்சிகள் வேண்டுமானால் தவிர்க்கலாம், ஆனால் பொருளாதார விவாதத்தில் அது தவிர்க்க முடியாத சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறதுனால தான் அதே தலைப்பை கொண்டிருக்கிறோம். இது நீண்ட காலத்திற்கு இந்த பிரச்சனையாக இருக்க போகிறது என்கிற எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க போகிறதா அல்லது அரசியல் ரீதியாக திரு சிதம்பரம் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறாரா? இந்த தளத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அழகிரி அவர்களிடம் ஒரு 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 அனுபவம் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக இந்த வாதத்தை நீங்கள் பார்க்கிற போது, நம்ம அரசியலில் பல கருத்துக்களை தெரிவிக்கிறோம். ஆனால் பாஜக தரப்பில் இருந்து அமைச்சர்கள் சொல்வது இது ஒரு ஏழை பணக்காரர்களுக்கான இடைவெளியை குறைக்கும், குறிப்பாக தீவிரவாதம் பயங்கரவாதத்தை குறைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. கருப்பு பண ஆக்டிவிட்டீஸில் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய தூரம் நிறையா இருக்குன்றதை அருண்ஜேட்லியே ஒத்துக்கிறார். ஆனால் நான் அதை தாண்டி கேட்பது, இந்த விளைவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை மோடி அரசினுடைய இந்த அணுகுமுறை அவசர காலகதியிலேயோ எடுக்கப்பட்டிருந்தால் அல்லது தவறான முடிவாகவே இருந்திருந்தா கூட என்ன விளைவை இனி ஏற்படுத்தும்னு நீங்க கணிக்கிறீங்க? இது ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தும். சிறு தொழில்கள் நசிந்து போகும். நீங்கள் மீண்டும் அந்த தொழிலை அவர்களால் கட்டி காப்பாற்ற முடியாது. ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கணிசமான காலத்தை அதற்காக அவர்கள் ஆரம்பத்தில் செலவிடணும். இன்றைக்கி இதை மாதிரி ஒரு நெருக்கடி வந்திருக்கிறதுனால அந்த வியாபாரம் பாதிக்கப்படும். நான் ஒரு கேள்வி அரசாங்கத்தை பார்த்து கேட்க ஆசைப்படுறேன். 1500 செல்லாதுன்னு சொன்னீங்க, வரவேற்கிறோம். கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க, வரவேற்கிறோம். என்னுடைய எளிமையான கேள்வி என்னவென்றால், பணத்தை மாற்றிக்கலான்னு நீங்கள் சொன்னீங்க, மாற்றிக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். ஆனால் போகிற இடத்துல நீங்கள் அதற்கு பதிலாக வேறு பணத்தை கொடுக்கல, உங்களால் கொடுக்க முடியல. இதில் என்ன பொருளாதார ராஜதந்திரம் இருக்கிறது? இதில் என்ன ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டி இருக்கிறது? நீங்கள் பணத்தை வங்கிக்கு கொண்டாடணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். வங்கிக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் போகிறாங்க, உங்களுடைய நோக்கம் அந்த வகையில் ஈடேறுது. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் மாற்று பணத்தை கொடுக்க முடியவில்லையே. ஏன்னா வங்கி ஊழியர்கள் வேலை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்களா? இரவு பகலாக வேலை செய்ய அவர்கள் தயார். வங்கிகளில் போனீங்கன்னா இப்பெல்லாம் போர்டு தொங்குது, பணம் இல்லாதனால் வங்கி மூடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தமிழ்நாடு பூரா கனரா வங்கி செயல்படாது என்று எழுதி போட்டு விட்டார்கள். நீங்கள் சனி ஞாயிறுலாம் அவங்கள வேலை செய்ய சொன்னீங்க, கடைசியில் திங்கக்கிழமையே வேலை செய்ய அவங்க தயாராக இல்லை. காரணம் அங்கே பணம் இல்லைங்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், அரசாங்கம் திட்டமிடாமல் இதை செய்திருக்கிறது. இதனால் நாட்டில் ஒரு பொருளாதார குழப்பம் ஏற்படுகிறது. உங்களுடைய திட்டத்தினுடைய நோக்கமே அடிபட்டு போயிட்டுது. இன்னும் அவர்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, ஏதோ கள்ளப்பணத்தை ஒழித்து விடுவதாக சொல்கிறாங்க. தப்பு அதெல்லாம். நீங்கள் ஒரு கள்ளப்பணத்தை அடிப்பது என்பது தனிநபர்கள் அடித்தா அது ஈஸியாக நீங்கள் அவர்களை மடக்கிவிடலாம். ஆனால் கள்ளப்பணம் அடிப்பது என்பது அரசாங்கங்கள் அடிக்கின்றன. அமெரிக்க டாலரை ரஷ்யாவில் அடிக்கிறாங்க, ரஷ்ய ரூபில் சைனாவில் அடிக்கிறாங்க, இந்திய நாணயத்தை பாகிஸ்தானில் அடிக்கிறாங்க, பாகிஸ்தான் பணத்தை இந்தியாவில் அடிக்கிறாங்க. நீங்கள் இதற்குன்னு ஒரு அமைப்பே இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, சிஸ்டம் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த 2000 ரூபாயை நீங்கள் இன்றைக்கி ஒன்றிங்கன்னா 15 நாளில் பாகிஸ்தானால் அந்த 2000 ரூபாயை அடித்து வெளியிட முடியும். எனவே இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ். ஆனால் அதில் போய் நான் வெற்றி பெற்றுட்டேன்னு மோடி சொன்னால் அதை நம்ப முடியாது. அழகிரி அவர்கள்ட்ட வெற்றி பெறவும் ஒரு குறுக்கீடு, நீங்க அரசாங்கம் அடிக்கிறாங்க அப்படின்றப்போ திரு அழகிரி, ஏன்னா நீங்க ஆட்சியில் இருந்த போதே இந்த இறையாண்மைன்ற சொல், சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு பேசுகிற பேச்சு, இந்திய பாதுகாப்பு, இதெல்லாம் பேசுகிற விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கடுமையாகவும் இருந்தவர்கள். அதனால் கேட்கிறேன், அரசாங்கம் அடிக்கிறார்கள் அப்படின்னு பாகிஸ்தான் ரூபாயை இந்தியாவில் அடிக்கிறார்கள் என்பது உங்களுக்கே விளைவை ஏற்படுத்திடாதோ? அது பாதிப்பை ஏற்படுத்தாதா உங்களுக்கு? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு 2 தினங்களுக்கு முன்பால் முஷ்ராஃபோட ஒரு பேட்டி, பர்வேஸ் முஷ்ராஃப் சொல்கிறாரு, இது உலகம் பூரா அரசாங்கங்கள் செய்கிற செயல்தான். அவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார், ஆட்சியாளராக இருந்தார். அதனால் கள்ளப்பணம் அடிப்பது என்பது உலகம் முழுவதும் அரசாங்கங்கள் செய்கிற ஒரு செயல் என்று டிவி பேட்டியில் அவரே சொல்லியிருக்கார். எனவே ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரியாலிட்டியை நாம் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் அரசாங்கம் கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்காக இது ஒரு பெரிய நடவடிக்கைன்னு சொன்னால் அதில் நம்ம ஏமாந்துட முடியாது.
நாங்கள் சொல்கிறது என்னென்னா, பொதுமக்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, அரசாங்கத்தின் மீது யாருக்கும் அவநம்பிக்கை கிடையாது. ஆனால் எடுத்துக்கிட்டு போகிற பணத்துக்கு மாற்று பணத்தை ஏன் உங்களால் தர முடியவில்லை, அதில் என்ன இடிக்குதுங்கிறது தான் கேள்வி. நம்ம அதையே விவாதம். நீங்கள் சொல்கிறீங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் இன்கம் டேக்ஸ் அதை கொஸ்டின் பண்ணுவாங்கிறீங்க. கரெக்ட், தப்பு இல்லை, நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் மாற்று பணத்தை கொடுக்கணும் இல்லை, மாற்று பணம் இல்லாமல் தானே இன்றைக்கி சிரமம் வருது. 50 நாள் பொறுக்கணுங்கிறார் பிரதம மந்திரி. 50 நாள் காத்து கிடப்பதற்கு தயார். ஆனால் 50 நாளில் கூட இந்த பிரச்சனை தீர்ந்துருமா? ஏன் 50 நாள் காத்திருக்கணும்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. என் பணத்தை கொடுத்துட்டு 50 நாள் நான் ஏன் காத்திருக்கணும்? திரு சோமவள்ளி, என்னது என்ன கள்ளப்பணமா, எனது கருப்பு பணமா? தொடர்ந்து பேசலாம் திரு. நான் உங்களிடம் அதனுடைய நீட்சியாக இன்னும் நான் கொண்டு வருகிறேன். ஏன்னா கூட்டுறவு வங்கி மூடப்பட்டிருக்கிறது, மண்டின்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, சந்தைகள் இருக்கிறது, காய்கறி வியாபாரங்கள்லாம் இருக்குல்ல. இவங்கெல்லாம் இந்த 50 நாட்களில் திரு ஆனந்த் அவர்கள் சொன்னது மாதிரி திரும்ப விட்டுட்டாங்கன்னா அது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒரு பெரிய பொருளாதாரத்தை இந்தியாவுக்கு ஈட்டி தருது இல்லை. இவங்கெல்லாம் திரும்ப எப்படி மீண்டு வர்றது? நீங்க சொல்ற அந்த ஒளிர்கிற இந்தியாவை எப்படி பிரதமரால படைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வந்து ஒரு கேள்வி, ஏதோ ஒரு வாழை தெரியாம திரு மோடி அவர்கள் பிடிச்சிட்டாரோ? இல்லை, தெரியாமல் பிடிப்பதில்லை, தெரிஞ்சு பிடிச்சிருக்காரு. ஆனால் பிடிச்ச மிருகம் நினைச்சதை விட பெருசு. அதாவது இந்த 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 மிருகத்தினுடைய உருவம் புரிபடாத உருவம். நீங்கள் இந்த மிருகம் வந்து நாளொரு பொழுதொரு வேலையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற மிருகம். இந்தியாவினுடைய ஆரோக்கியமான சூழ்நிலையை கொல்லுகிற ஒரு மிருகம். இது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பலரும் வரி கொட்டி கொண்டிருக்கிற பொழுது சிலர் மட்டும் வரி கட்டாமல் இருந்தால் இட் கிரியேட்ஸ் அன் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. வரியே சில பேர் கட்டாமல் இருந்தாங்கன்னா அது வெர்டிக்கல் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. கட்ட வேண்டிய அளவுக்கு வரியை எல்லோரும் சிலர் கட்டி கொண்டு இருக்க, கட்ட வேண்டிய அளவுக்கு வரியை சிலர் கட்டாமல் இருந்தால் அதை ஹாரிசான்டல் இன்இக்விட்டின்னு சொல்கிறாங்க. அப்போது சாதாரணமாக வரி கட்டி கொண்டிருப்பவர்களுடைய மனநிலை என்ன ஆகும்னா, நாம் மட்டும் ஏன் வரி கட்ட வேண்டும், நாமும் வரி ஏய்க்கிற ஒரு முறையை கண்டுபிடிப்போம்னு சொல்கிறோம். அப்போது அரசாங்கத்துக்கு வரி வருமானம் குறையிற போது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நலத்திட்டங்களுக்கான ஒரு பக்கம் ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அரசாங்கத்துக்கு வரி வருமானம் வர முடியலை, ஏய்ப்பவர்கள் அதிகமாகிட்டாங்க. அப்போ அரசாங்கம் கடன் வாங்குது. இந்த கடன் வாங்குவதும் இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு நசிவை உண்டாக்கக்கூடியது தான். ஆக இந்த கசப்பு மாதிரி எப்பொழுதாவது ஒரு நேரம் சாப்பிட்டு தான் ஆகணும். அறுவை சிகிச்சைக்கு ஒரு முறை வந்து தான் ஆக வேண்டும். அறுவை சிகிச்சையின் போது உங்களுக்கு வந்து உடல் நல குறைவு இருக்கும், உங்களுக்கு உடம்பு வெயிட்டு குறைஞ்சிரும், உங்களுக்கு மருந்து தான் கொடுப்பாங்க, கஞ்சி தான் கொடுப்பாங்க, சிரமம் தான் கொடுப்பாங்க. இதில் என்ன சிரமம் என்றால் சில பேர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, சில பேர் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் இது இந்த இந்திய தேசத்துக்கு தேவை, ஆனால் தனி மனிதர்களுக்கு சிரமம். திரு சோமவள்ளியப்பன், இந்த நீங்க சொன்ன ஓமையை வைத்தே ஒரு ஃபேமஸான ஆர்டிக்கல்லே கோட் பண்ணியிருந்தாங்க. நோய் இருக்குதான், ஆனா நோயை காட்டிலும் கடுமையான மருந்தை திரு மோடி அவர்கள் கொடுத்துட்டாங்க. இல்லை, இன்றைக்கு இருக்கிற அது வந்து வேற ஒரு எஃபெக்டை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்றதை நம்ம தவிர்க்க முடியும். இல்லை, அதை நாம் தவிர்க்க முடியாது. இப்போதைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ யாரெல்லாம் இப்போ எதற்காக 4000 2000 குறைச்சாங்க, எதற்காக மை கொண்டு வந்தார்கள் என்று நாம் ஒரு நடுநிலையோடு பார்த்தா, நிறைய பேர் அவரிடம் இருக்கிற பணத்தை ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அவருடைய பணத்தை எனக்கு மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இது அரசாங்கம் எதிர்பார்க்கலை. தினசரி போய் 4000 காலையில் ஒரு பேங்க்கில், மத்தியானம் ஒரு பேங்க்கில் என்று வாங்கினால் பணம் வங்கியில் குறைந்து தான் போகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எதிர்விளைவுகள் என்பது சமூகத்தில் ஒத்துழைப்பு இல்லை. நீங்கள் சமுதாயத்தில் வந்து அவர்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க. கருப்பு பணம் வைத்திருப்பவர்களும் கள்ளச்சந்தையினரும் அவருடைய வலு அதிகமாக இருக்குது அரசாங்கத்தை விட. அரசாங்கம் வந்து சாதாரண மக்களை ஒத்துழைப்பை கேட்குது, அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது. ஆனால் இது ஒரு கடுமையான சூழ்நிலை, இது ஒரு போர்க்காலம் மாதிரி, இது ஒரு வெள்ளம் மாதிரி தான், பிரச்சனை தான். இது மாதிரி சமயங்களை நான் சொல்கிறேன், எவ்வளோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன, எத்தனையோ நேரங்களில் நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது கிராமங்களுக்கு போகலாம், தனியார் நிறுவனங்கள் இதை செய்யலாம். இந்த 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 சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு வெறும் அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் அரசு கஜானாவை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக, எல்லாவற்றையும் குறை சொல்லுகிற சமூகமாகவே இருந்து பிழைக்க முடியுமா? இப்படியே நாம் வாழ்ந்துட முடியுமா? என்றைக்கு நாம் வந்து பொது வேலைக்கு வருவது, என்றைக்கு ஒருவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பது, சிரமங்களை புரிந்து கொண்டு இருப்பது. நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன், ஒரு இங்கிலாந்தில் சர்க்கரை பஞ்சம் வந்தபோது அவர்கள் ரேஷனில் கொடுத்து கொண்டிருந்த சர்க்கரை ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு என்று கொடுத்து, ஒரு முறை அவர்களுக்கு வரவேண்டிய சர்க்கரை வராமல் ரேஷனில் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தபோது அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுது, தங்களிடம் அதிக சர்க்கரை இருப்பவர்கள் அதை திருப்பி கொடுத்தால் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். மக்கள் கியூவில் நின்னாங்களாம்.
இப்போது தனக்கு தேவையோ இல்லையோ எல்லாரும் பேங்க்கில் போய் அந்த பணத்தை வாங்கி வைத்துக் கொள்வதனால அரசாங்கம் சிரமம் தான், பிரச்சனை தான். அரசாங்கம் திட்டமிடவில்லை, எல்லாம் இருக்கட்டும். இப்போ வேறு எந்த விதத்திலிருந்து வேறு எங்கிருந்து ஒத்துழைப்பு வருகிறது என்று பார்த்தா அது கொஞ்சம் குறைவாக இருப்பதாக தெரிகிறது, அல்லது செய்திகள் குறைவாக இருக்கின்றன. திரு ஆனந்த் அவர்களிடம் 2 விஷயம், நீங்கள் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள் சொன்ன கருத்தையும் எடுத்துக்கலாம். இந்த முடிவுக்கு திரு ரகுராம் ராஜன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அரசு உணர்ந்தது தான், என்னென்ன எதிர்ப்புகள் வரும், என்ன மாதிரி எக்ஸிகியூஷனில் சில ஃபால்ட் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு திட்டம் திரு மோடி அவர்கள் வச்சிருக்கிறாங்க, அடுத்தடுத்து அதை செய்ய போகிறாங்கன்றதை நம்பலாமா சார்? நான் 2-3 விஷயம் நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன எஃபர்ட்டு, செகண்ட் டேர்ம் எஃபர்ட்னு சிதம்பரம் எழுதியிருக்காரு. பங்குச்சந்தையை பார்ப்போம், ஒரு பெரிய வல்லுநர் நம்மளோட உட்காந்துட்ருக்கிறாரு. அக்டோபர் 25 தீபாவளியும் போது அது நியர்லி 9000 இருந்தது நிஃப்டி. நேற்று அது 8000க்கு இறங்கிடுச்சு. பல லட்சம் கோடி, இவங்க ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் கோடி இப்படின்னு சொல்கிறாரு. எல்ஐசிக்கு எவ்வளோ லட்சம் கோடி நஷ்டம், சிறு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம்னு இங்கே இருக்கிற ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இவரே இவர மாதிரி நடுந்தெருவாளர்கள் ஒத்துக்கிறதே இன்னும் 2 குவார்ட்டருக்கு ஜிடிபி ஒன்றும் எழும்பாது அப்படிங்கிறத பல வல்லுநர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறவங்களே சொல்லியிருக்காங்க. 2 குவார்ட்டருக்கு ஒன்றும் க்ரோத் இருக்காது, ஏர்னிங்ஸ் க்ரோத்துன்னு சொல்லுவோம், ஏதாவது ப்ராஃபிட் இருக்காது அப்படின்னு. அப்போ இது 7500 வரைக்கும் போகலாம் அப்படின்னு திரும்பி இவர் 2014 இவர் பவர் எடுக்கும்போது எங்கே இருந்ததோ அதே இடத்துக்கு இறங்கிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. 2வது, இவர் 2014 ரொம்ப கேலி கூத்தா என்ன சொன்னார்னா, மன்மோகன் சிங்கை பார்த்து குலுக்கி சிரித்த வீடியோகள் இருக்கிறது. அதில் என்ன சொன்னார், மதிப்புக்குரிய எக்கனாமிஸ்ட்டை பார்த்து, இவர் என்ன இது 68 ரூபாய்க்கு ஆக்கிட்டாரு, நான் வந்தேன்னா 3 மாதத்தில் 45 ரூபா ஆக்குவேன் டாலர் வேல்யூவை அப்படின்னு சொன்ன வீடியோ அவர் பேசினது எல்லாரும் பார்த்துருக்குறோம். இவங்க சார்ந்து இருக்கிறவர் இந்த நடவடிக்கை எடுத்தோன்னா என்ன சொன்னாங்க, ரூபா விலை ஏறும், ரூபா ஓஹோன்னு போகுங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 66 ரூபா 50 காசு இருந்த டாலர் இன்றைக்கி 68 ரூபா 50 காசு ஆகிடுச்சு. அப்போது நாங்கள்லாம் ரொம்ப தப்பாக சொல்லிக்கிறோம். யாராவது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்றைக்கு 45, இப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்துட்டார் மோடி, அதனால் ரூபா விலை ஏறப்போகுது, என்றைக்கு அது 45 ரூபா ஆகப்போகுது. 45 ஆவானா சாமி, 56 அவர் எடுத்தபோது 57 ரூபாயில் இருந்தது, அது என்றைக்கு திரும்பி அவர் 57 ரூபா ஆக்க போகிறாரு. ஒரு இடத்துல இந்தியாவோட பங்கு சந்தை சரிஞ்சு கொண்டே இருக்கிறது இந்த 10 நாள். அதுங்க நாங்கள் போய் யாரும் பணம் கேட்கல, வெளிநாட்டுக்காரன் பணத்தை விற்றுட்டு எடுத்து போயிட்டுருக்கிறான். சாருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்ஐசி அதை தடுத்து நிறுத்துக்காக வாங்கி கொண்டிருக்கிறார். எல்ஐசி தான் வாங்கிட்டு இருக்கு. பணம் வெளிநாட்டை விட்டு, இந்தியா விட்டு வெளிநாட்டில் பிறந்து போயிட்டு இருக்குது. ஏன் அதை தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறார் மோடி? ஏன் இப்போ ஏழைகள்லாம் நிறுத்தணும்னு சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறீங்க கட்டப்படணும்னு. பங்குச்சந்தையில் வெளிநாட்டுக்காரன் போட்ட பணத்தை இந்த பீதியில் விற்றுட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதை ஏன் தடுத்து நிறுத்தலை இந்த கவர்மெண்ட்டு? சத்யகுமார் அவர்கள் முக்கியமான கேள்விகளை எழுப்பிய போது, கடந்த 50 வருடங்களில் இது மாதிரியான இந்த ஹை டினாமினேஷன் நோட்டை வித்ட்ரா பண்ணுற ஒரு முடிவுகளை எந்தெந்த நாடுகள்லாம், பெரிய நாடுகள்லாம் எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நம் கண்ணுக்கு, நம்முடைய நினைவுக்கு லிபியா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரியும். அது இந்தியா மாதிரியான ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் தான் அவ்வளோ லட்சம் கோடி பணம் புழங்குறப்ப நம்ம தொட்டாச்சு. ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டே இருக்கிறீங்க? இப்போ அவர் திரு ஆனந்த் அவர்கள் கேட்குறாங்க, பங்குச்சந்தையில் போட்டதெல்லாம் எடுக்கிறாங்க முதலீடுகள்லான்றப்ப எங்கே நீங்கள் சரி பண்ண போறீங்கன்றதான் கேள்வி. இப்போ பங்குச்சந்தை வேற, அது அனலைஸ் பண்ண, அது வேற டிபேட், அதை நம்ம விட்டுருவோம். நம்ம எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்ப்போம். திரு சத்யகுமார், ஒரு கேள்வி. பல நேரங்களில் பங்கு சந்தை உயர்ந்ததை பல டிபேட்ல நம்ம பெருமையாகவும் பேசுறோம், அதையே நம்மளுடைய பலமாகவும் பேசுறோம். இப்போ ஏன் இந்த இடத்துல நம்ம அதை ஸ்கிப் பண்ணணும்? இல்ல, இது நீங்க அது இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லையா? இல்ல, நான் ஒரு ஆன்சரை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லிபியா, ஜிம்பாப்வேயோட கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்கே டிமானிட்டைஸ் பண்ணும் பொழுது எவ்வளோ பர்சன்டேஜ் கேஷ் சர்க்குலேஷன் இருந்தது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கணும். அந்த கண்ட்ரிஸ் எடுத்துட்டு இந்தியாவோட கம்பேர் பண்றது சரியான கம்பேரிசனா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு. இல்ல கரெக்ட்டா தப்பா நான் கம்பேரிசன் இல்ல, இவங்க 2 நாடுகள் தான் பண்ணியிருக்காங்க, மத்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு அச்சம் இருந்ததுன்றது தான் இதனோட கேள்வி. அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. எப்படின்னா 5 மினிட்ஸ்ல இருக்கிறதே மொத்தம் 7 அடுத்த சுற்று வர நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்க, இந்தியா பாத்தீங்கன்னா ஜிடிபி growth 7.5ல இருக்கு. IMF சொல்லிருக்காங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல. இப்போ இந்தியாவோட
ஜிடிபி எடுத்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 எக்கானமி இருக்குது. ஒன்று பேங்க் எக்கானமி, இன்னொன்று கேஷ் எக்கானமி. கேஷ் எக்கானமியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டாத அடுத்த இருக்கிறதும் பிளாக் மணின்னு சொல்கிறோம். பிளாக் எக்கானமி growth இருக்கு. அந்த growth வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் ஜிடிபியில் ஆட் ஆகுது இல்லை. இப்போ நம்ம இந்தியா வந்து growth ட்ராஜெக்டரியில் இருக்கு, ஜிடிபி growth இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வந்து யூத் பாப்புலேஷன் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் எக்கானமி வந்து இப்போ பேங்கிங் சேனலில் வரும்பொழுது இல்லை பேங்கிங் சேனல் வராதனால இந்த பிளாக் எக்கானமி அந்த 3 லட்சம் கோடி எஸ்டிமேட் பண்றாங்க. அது வராதனால என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு ஜிடிபி growth டபுள் டிஜிட் ஆக போகுது. ஜிம்பாப்வே, லிபியால இந்த கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதனால அது கம்பேரிசன் வந்து அப்புறம் பேசுவோம் நம்ம. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து இந்த டிமானிட்டைசேஷனால உங்களுக்கு இந்தியாவில் வந்து பேங்கிங் சேனலில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் வரதுனால இது டிமானிட்டைசேஷன் மட்டும் கிடையாது, இது இன்வாலிடேஷன் ஆஃப் 500 and 1000 மட்டும் கிடையாது. இதை சுற்றி நிறைய பிளான் இருக்கு. அதான் நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸஸ் குறைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பினாமி டிரான்சாக்ஷன் டார்கெட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட், இன்னைக்கு இந்தியாவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் கோடி. உங்களோட சர்க்குலேஷன் மணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17,30,000 கோடி. அதில் 86% வந்து 500 ரூபாயும் 1000 ரூபா நோட்டும் இருக்கு. அப்படின்னா இந்த 500 1000 ரூபா நோட்டும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்துருச்சுன்னா, பேங்கிங் சேனல் வந்துருச்சுன்னா, பேங்க் கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, புழக்கத்துல தான் விடுவாங்க. அது பேங்கிங் சேனல்ல விடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்கறது என்னன்னா பொதுமக்கள் வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கான விடை என்னன்னா எக்ஸாக்டா ஒரு 10 வருஷம் முன்னாடி பாருங்க, யாருமே மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணல. இன்னைக்கு எல்லாருமே மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸி ஆகப்பட்டது பிரைம் மினிஸ்டர் வந்து நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அது வழியா இதை எனேபிள் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய அகாடமிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இறுதியாக எல்லாரிடமே சுருக்கமான ஒரு கருத்தை வாங்கிக் கொள்கிறேன். திரு அழகிரி அவர்களிடம்தான் திரு மோடி அவர்களினுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சிலர் அவரை ஆதரிப்பவர்கள் இதை வர்ணிக்கிறாங்க. நாளை வரலாற்றில் மோடி அவர்கள் இடம்பெற போகின்ற இடத்திற்கான முதல் விதையாக இந்த நடவடிக்கையை பார்க்கிறாங்க. திரு மோடி அவர்களும் சொல்றார், நான் ஏழை மக்களை நம்புறேன், என்னை விமர்சிப்பவர்களை எல்லாம் நான் நம்பல அப்படின்னு சொல்றார். அந்த கனவு நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் நாளை மக்களை தான் அவர் சந்திக்க போகிறார். சுருக்கமாக உங்க கருத்து அழகிரி. அதாவது இதில் வந்துங்க மோடியை நாம் விமர்சிக்கவில்லை, பிரதம மந்திரியினுடைய செயல்களைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். கிணறு வெட்ட பூதம் தோன்றிய கதையாக அவர் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி எதிர்மறையான விளைவுகளை கொடுத்திருக்கிறது என்பதுதான். இந்த எதிர்மறையான விளைவு இந்தியாவினுடைய சிறு தொழிலை, கிராமப்புற தொழிலை, குடிசை தொழிலை முற்றிலுமாக நசுக்கிவிடும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை என்பது வேறு. இந்தியாவினுடைய உண்மையான பொருளாதாரம் கிராமங்களில் தான் இருக்குது, சிறு தொழில்களில் தான் இருக்குது. அவைகள்லாம் இப்பொழுதே நசிஞ்சுட்டுது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையை விட்டு, டெல்லியை விட்டு வேற இன்னும் கிராமப்புறங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக எல்லாம் மூடி கிடக்கு. எனவே வந்து மோடி வந்து செய்திருப்பது சரி என்று நான் சொல்லவே முடியாது. பிரதம மந்திரி தவறான ஒரு காரியத்தை தவறான நேரத்தில் செய்திருக்கிறார். செஞ்சவர் இன்னும் வெல் பிளான்டா செஞ்சிருக்கணும். பொருளாதார வல்லுநர்களோடு கலந்து பேசவில்லை, அரசியல் தலைவர்களோடு அவர் கலந்து பேசவில்லை. கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் ஆடிட்டரை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்கார். ஆர்எஸ்எஸ் இருக்கிற ஆடிட்டர்ஸுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அவங்களுக்கு ரூரல் எக்கானமியை பற்றி தெரியாது. ரூரல் எக்கானமியை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இந்த தவறை செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம இறுதி கருத்தாக இதனுடைய விளைவு இந்தியாவினுடைய கிராமப்புற பொருளாதாரத்தையும் சிறு தொழிலையும் அழித்து விடும். எனவே மோடி உடனடியாக இதை வந்து திரும்ப பெறுவது என்பதுதான் சாலச்சிறந்தது. ஏன்னா அவர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார், பலரிடம் கலந்து ஆலோசிக்காமல் எடுத்த முடிவு அப்படின்றார். இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றதுன்னா, உலகை உலுக்கிய 10 நாட்கள்னு ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம் உண்டு. இந்தியாவை உலுக்கிய 50 நாட்கள்னு பின்னால் வரலாறுல எழுப்பப்பட்டு விடுமா, அல்லது இந்த நசுக்கப்பட்ட தொழில்கள்லாம் விரைவாக மீண்டு வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது இந்தியாவில் 2007 வந்த வேர்ல்டு பேங்கினுடைய ஒரு கணக்கெடுப்பின்படி 23% இந்திய பொருளாதாரம் வந்து இது கள்ளச்சந்தையாக இருக்கிறது. கள்ளச்சந்தைனா கணக்கில் வராத சந்தையாக இருக்கும். 2007 2016 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ 30-35% இருக்கும் கணக்கில் வராத சந்தை. இது தொடர்ந்து 50% ஆகிற ஆபத்து இருக்கிறது. நாம் எல்லோருமே தினசரி சந்திக்கிற லஞ்சம் நமக்கு தெரியும், சாதாரண மக்கள் படுகிற சிரமம் தெரியும். அதுவும் சாதாரண மக்களுடைய சிரமம்தான். அவர்கள் பெற வேண்டிய உரிமைகளுக்காக எவ்வளோ பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கள்ளப்பணம் தான், இதெல்லாம் தவறான பணம் தான். இதையெல்லாம் ஒழிப்பதற்காக அவருடைய நீண்ட காலத்திற்காக எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை. இதனுடைய பாதகங்களை யாரும் மறுக்கலை, இதனுடைய சிரமங்களை எல்லோரும் வந்து பார்க்குறோம்.
அதே சமயத்தில் இப்போ விட்டுவிட்டால் இது போன்ற ஒரு நடவடிக்கை இந்த ஒரு பெரிய அடியை கொடுக்காவிட்டால் இது வளர்ந்து கொண்டே வந்து நம்மை தின்றவிடும். உங்கள் இறுதி கட்ட பார்வை சுருக்கம். நான் கேட்டதுக்கு பங்கு சங்காய் பற்றி பதில் வரல, ஸோ அதை விட்டோம். இதில் நான் என்ன கேட்குறேன்னா, கார்மெண்ட்டே ஒரு ஆலோசனரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. திரு சிதம்பரம் கம்பீரமாக சொல்கிறார், அரவிந்த் சுப்பிரமணியமே ஆலோசனையே கேட்கவில்லை, அதை இன்னைக்கு வரையும் கார்மெண்ட் மறுக்கலை. இதில் பிரதமரும் இது எக்கனாமிஸ்ட் கிடையாது, ஃபினான்ஸ் மினிஸ்டரும் எக்கனாமிஸ்ட் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் திரும்பி திரும்பி சொல்கிறார், அரவிந்த் சுப்பிரமணியமுக்கு இதை நான் சொல்லலை, அவங்க சொல்லலை அப்படின்னு. இருக்கிற நீங்கள் ரங்கராஜன் ஒரு பெரிய கவர்னர், சுப்பாராவ்ங்கிறவர் ஒரு பெரிய கவர்னர், பிமல் ஜலான் அப்படிங்கிறவர் கவர்னர். இவங்கெல்லாம் எப்படி கவர்னர்னா 1991 இன்னைக்கு வரைக்கும் இருந்த கவர்னர்கள். அவர்கள் எல்லாருமே இது சரியில்லை, இதை வந்து கார்மெண்ட் இவங்க நினைக்கிற மாதிரி இது டிவிடெண்டாக மாற்றி எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். தம்பி வந்து பேங்க்கை பற்றி சொன்னார். இன்றைக்கி வந்த செய்தியோ நேற்று வந்த செய்தியோ இந்த இவர் சொல்கிறாரு முத்ரா கித்ராலாம் பாவம் ஏழைங்க பார்க்கல, ஆனால் விஜய் மல்லையாவுக்கு ரைட் ஆஃப் பண்ணிட்டோம், அவரை நாங்கள் ஃபாரினுக்கு அமுச்சு வச்சுட்டு அவரோட லோனு 7000 கோடியை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரைட் ஆஃப் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அந்த 7000 கோடியை இங்கேருந்து வாங்க போகிறாங்களா, மக்கள்கிட்ட தான் வாங்க போகிறாங்க. இறுதியான கருத்து. ஏன்னா 2 நீங்கள் திரு அழகிரி அவர்கள் திரு ஆனந்த் அவர்கள் சொன்னதில் சரியான திட்டமிடல் இல்லை என்பதில் சரியான பொருளாதார நிபுணர்களோடு ஆலோசிக்கவில்லைன்றது அதன் குற்றச்சாட்டு. இறுதியாக சுருக்கமாக இது இதெல்லாம் திட்டமிடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சீக்ரெட் ஆப்ரேஷன், இது வந்து ஒரு ரகசியமான ஆப்ரேஷன். இது வந்து சர்ஜரி, இந்திய நாட்டுடைய சர்ஜரி, அதாவது எக்கனாமிக் சர்ஜரின்னு சொல்லலாம். நம்ம வந்து எக்கனாமிக் நோக்கி சர்ஜரி யார் பண்ணாங்கன்னு சொல்லலாமே. கண்டிப்பா முன்னாடி வேணா மறைமுகமா இருக்கலாம், எந்தெந்த டாக்டர் இந்த சர்ஜரியை பண்ணாங்கன்னு நோயாளி தெரிஞ்சுக்கல. 10 இந்த வந்து சர்ஜரி எக்கனாமிக் ஃப்ரீடம்காக, நம்ம வந்து நார்மல் ஃப்ரீடம் வாங்கியிருக்கோம், இது எக்கனாமிக் ஃப்ரீடம்காக. இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் எதுக்கு வேணும்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ப்ராஜெக்ட் எல்லாரும் பேங்கிங் சேனலில் கொண்டு வரதுக்காக, எஜுகேஷன் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ் வரதுக்காக, ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் குறைஞ்சு அஃபோர்டபுள் ஹவுசிங் வரதுக்காக, பினாமி டிரான்சாக்ஷன்ஸை ஒழிக்கிறதுக்காக. 5வது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாடு வந்து டெவலப்பிங் எக்கானமிலேருந்து டெவலப்ட் எக்கானமி, டபுள் டிஜிட் ஜிடிபி க்ரோத்தில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்டர்பிரினர்ஷிப், டிஜிட்டல் லிட்ரஸி இது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட்னால வருங்கிற நம்பிக்கையோட இந்த 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அழகிரி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 புறமும் நம்ம பேசுகிறோம். ஒரு தரப்பு வந்து பலம், ஒரு இந்தியா வளர்ச்சி அடையும் என்று சொல்கிறார்கள், இல்லை அப்படின்னு சிலர் எச்சரிக்கையை விடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உள்ளார்ந்து பார்த்தா 2 பேரினுடைய உள்ள கிடக்கையும் இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான். ஆனால் செல்லுகிற பாதை எதுவாக இருக்க வேண்டும் என்பதை இதுபோன்ற விவாதங்கள் தீர்மானிக்கட்டும். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றிரவாகட்டும்.